வணக்கம் நண்பர்களே. இது உலகியல் ஜோதிடம். உலகியல் ஜோதிடம் எப்படி தனிமனித ஜாதகத்தை போல்தான். அதற்கும் தசை, புத்தி, அந்தரம், சூட்சமம், பிராணம் என்று 5 வகை உண்டு. உதாரணமாக ஒரு 30 வருட காலம் ஓர் அளவீடு. இதில் 30 வருடத்திற்கு ஒருவர் ராஜாவாக இருப்பார். இந்த 30 வருடத்தை எப்படி கணக்கெடுப்பது என்பதை கூறுகின்றேன். சனி பகவான் மேசம் ராசிக்கு வரும் காலம் முதல் மீண்டும் அவர் மேசத்திற்கு வரும் காலம், இந்த 30 வருட காலம் ஓர் அளவீடு. உதாரணமாக கடந்து 1997ஆம் ஆண்டு சனி மேசம் வந்தார். மீண்டும் தற்பொழுது 2027க்கு மேசம் வருகிறார். இந்த 30 வருட காலத்தில் ஒருவர் ராஜாவாக செயல்படுவார். தற்போதைய ராஜா யார் என்றால் அவர் மிதுனம் ராசி அதிபதி புதன் பகவான் தற்போதைய காலகட்டத்தில் ராஜாவாக இருந்து இந்த உலகத்தை நடத்தி கொண்டுள்ளார். மிதுனம் என்று எவ்வாறு நீங்கள் கூறுகிறீர்கள் என்று உங்களுக்கு கேள்வி எழலாம். மிதுனம் என்றாலே தொலை தொடர்பு, காற்று ராசி, இரட்டைப்படை ராசி என்ற விஷயத்தில் மிதுனம் தொலைத்தொடர்பு பாருங்கள், அசூர வளர்ச்சி பெற்றுவிட்டது. செல்போன் ஒரு அத்தியாவசியான பொருளாகவே மாறிவிட்டது. அடுத்ததாக டிவி, சினிமா போன்ற தொலைத்தொடர்பில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் மிகப்பெரிய உயரத்தை எட்டிவிட்டது. அடுத்ததாக புதன் என்றாலே வியாபாரம், அதுவும் கார்ப்பரேட் வியாபாரம். 1991ஆம் ஆண்டு ஒரு பழமொழி உண்டு, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது போல 1991ஆம் ஆண்டு புதன் என்ற உலக வியாபாரிகள் அனைவரும் இந்தியாவில் குவிந்தனர். இப்பொழுது கார்ப்பரேட் மயமில்லாத தொழிலே இல்லை என்று கூறலாம். சரி, இந்த புதன் பகவான் 30 வருட சுற்றில் முதல் 15 வருடம் மிதுன ராசியின் பலனையும், புதன் 2 வீட்டிற்கு சொந்தக்காரர் என்பதால் முதல் 15 வருடம் மிதுன ராசியின் பலன்களையும், அடுத்த 15 வருடம் கன்னி ராசி பலன்களையும் செய்ய கடமைப்பட்டுள்ளார். உதாரணமாக 1997ஆம் ஆண்டு மேசம் வந்த புதன் பகவான் தலைமையில் ஆரம்பித்த சுற்றானது முதல் 15 வருடம் மிதுன ராசியின் தலைமையிலும், அடுத்தது 15 வருடம் கன்னி ராசியின் தலைமையிலும் நடந்தது. கன்னி வீடு என்றால் என்ன? வானவியல் சாஸ்திரம் காலபுருஷனின் 6ஆம் இடம் என்பதால் நோய் தொற்றுகள், மருந்து மாத்திரைகள், இந்த காலகட்டத்தில் தான் கொரோனா, சிக்கன்குனியா என்ற கடுமையான விஷத்தொற்று நோய்கள் அனைத்தும் இந்த கடந்த 15 வருட காலமாக வந்துள்ளது என்பது தாங்கள் அறியலாம். இதனை வைத்து பார்க்கும் பொழுது இப்பொழுது நடந்து கொண்டுள்ள சுட்டிற்கு ராஜாவாக செயல்படுவது சாட்சாத் மிதுனம் கன்னி அதிபர் புதன் பகவான். அவருடைய இன்னொரு விஷயம் என்னவென்றால் ஏஎல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் என்ற ஒரு அடுத்த கட்டமாக புதனின் மிகப்பெரிய தொழில்நுட்பம் ஒன்று வந்துவிட்டது. தொழில்நுட்பம் இல்லாத ஃபோன் இல்லாமல் இன்று யாராலையும் இருக்க முடியாத அளவிற்கு ஃபோனை ஒரு உணவு, உடை, இருப்பிடம் என்ற அத்தியாவசிய பொருளில் 4வதாக இன்று செல்போன் என்ற தொழில்நுட்பத்தை புதன் பகவான் சேர்த்து விட்டார். அடுத்ததாக புதன் என்றாலே கமிஷன் வியாபாரி. முன்பெல்லாம் பாருங்கள், திருமணம் செய்வதற்கு நாம் சொந்தக்காரர்களை பார்த்து திருமணம் செய்து விடுவார். ஆனால் இப்பொழுது தரகு, அதையும் திருமண தகவல் மையம் என்று ஒன்று மாற்றி அனைத்து தொழில்களிலும் கமிஷன் என்ற ஒரு கமிஷன் மூலமாக சம்பாதிக்கிறது இப்பொழுது தான் முடிந்தது. அடுத்தது புதன் என்றாலே பேச்சு, அரசியல்வாதிக்கு பேச்சே பலம். மிகச்சிறந்த சாமர்த்தியமாக பேச்சினை கொண்டவர்கள் அனைவருமே மிகப்பெரிய அளவில் புகழ் பெற்றுவிட்டனர். வெறும் வாயுள்ள பிள்ளை பிழைத்து கொள்ளும் என்ற பழமொழிக்கேற்ப பேச்சை முதலீடுமாக கொண்டே வெற்றி பெற்றவர்கள் எண்ணற்றோர் ஏராளம். அனைத்து விஷயங்களிலும் கமிஷன் என்ற ஒரு விஷயத்தை தன்னுடைய காரகத்துவமான தரகு என்ற ஒரு புத்திசாலித்தனத்தால் சம்பாதிப்பது, எந்த முதலீடும் போடாமல் புத்திசாலித்தனமாக சம்பாதித்து மிகப்பெரிய அளவிற்கு உயர்ந்தவர்கள் எண்ணற்றோர் ஏராளம். ஆகவே இந்த காலகட்டமானது புதன் தலைமையிலான புதன் பகவான் ராஜாவாக இருக்கின்றார் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த
வருகின்ற 2027 முதல் 57 வரை கடகம் ராசி அதிபர் சந்திர பகவான் தலைமையில் இந்த உலகம் நடைபெறுக இருக்கின்றது என்பதை அது எப்படி என்பதையும் ஏற்கனவே 1967 முதல் 97 வரையில் ரிஷபம் அதிபர் சுக்கிரன் தலைமையிலான சுற்று நடந்தது. அவர்தான் அப்பொழுது ராஜாவாக செயல்பட்டார் என்பதை கூறுகின்றேன். அடுத்ததாக வருகின்ற 2027 முதல் 2057 வரை யார் ராஜாவாக செயல்படுகின்றார் என்றால் அது கடகம் ராசி அதிபர் சந்திர பகவான் என்பதையும் கூறிக்கொண்டு அவர் என்ன செய்வார் என்பதை எனது அடுத்த பதிவில் வெளியிடுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள் நண்பர்களே.